ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, CoinSwitchல இப்போ இடையில ரீசெண்டாக ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஃபீச்சர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் அலர்ட்னு ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் அலர்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, அது மட்டும் இல்லை, இந்த CoinSwitchல நம்ம ஒரு காயின் பை பண்ணதுக்கப்புறம் நம்மளே சேல் பண்ணாமல் இல்லை ஆட்டோமேட்டிக் சேல் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக தான் அது பை அண்ட் சேல் இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காகவே சேல் அண்ட் பை பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ CoinSwitch யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது தெரிஞ்சால் பிரச்சனை கிடையாது, தெரியாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இது எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான். CoinSwitch சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் இல்லை, வேறு எதுவும் தகவல் தேவைப்படுச்சு, இல்லை உங்கள் கேள்விகளுக்கு எதுவும் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஃப் நீங்கள் CoinSwitch யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணாதவங்களுக்கு கீழே நான் 2-3 வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும், அண்ட் எப்படி பை பண்ணணும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து CoinSwitchல வந்து இடையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ப்ரொஃபைலுங்கிற இடத்துல கீழே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் அலர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் அலர்ட் கொடுக்கற காரணம், இப்போ வந்து எந்த இடத்துல வந்து பிடிசி ஏறுது, எந்த இடத்துல என்னென்ன காயின் எவ்வளோ போகுது அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே போய் வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ ஆனால் வந்து இவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ரைஸ் அலர்ட்டில் நம்ம போய் செட் பண்ணி வைக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி செட் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச காயின் ஏதாவது ஒரு காயின் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, நான் இவ்வளோ கீழே அமௌண்ட் குறைஞ்சதுக்கப்புறம் நான் வாங்கலாம்னு ஐடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இது எப்படி சொல்லிட்டு இந்த கிரைட்டியா, அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் பார்த்தோன்னே கீழே இருக்குன்னா ப்ரைஸ் அலர்ட்னு வந்துருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் அலர்ட் அது கூட, ஆனால் முக்கால்வாசி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப் டு டேட் வர அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் அலர்ட்டுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ்லாம் காட்டும். ஸோ இந்த ப்ரைஸ் அலர்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் எ ப்ரைஸ் அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிரியேட் எ ப்ரைஸ் அலர்ட்டை கொடுத்துருங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி கேட்பாங்க. ஸோ பிட்காயின் வேணுமா இல்லை வேறு அதர் காயின் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்கச்சக்கமான காயின் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ நீங்கள் இருப்பீங்க. ஸோ இப்போ நான் பிட்காயினை செல் பண்ணியிருக்கேன். நீங்கள் மற்ற காயின் வேணும்னா நீங்கள் மேலே போய் இப்போ XRPO இல்லை வந்து வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே போய் டைப் அடித்தாலே வந்துடும். ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோஜி வேணும் அப்படின்னா டோஜின்னு அடித்தாலே வந்துடும். ஸோ இப்போ டோஜி காயின் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் தோராயமாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணணும். ஸோ வந்து இதான் டோஜ் காயின். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ், அதாவது 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அலர்ட் டைப்னு 2 இருக்கும். ஸோ இந்த அலர்ட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ப்ரைஸ் ஹையான அலர்ட் கொடுக்குறது, இன்னொன்று ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆனால் அலர்ட் கொடுக்குறது. ஸோ இது ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ப்ரைஸ் ரைஸ் டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து சப்போஸ் 45 லட்சத்தில் வாங்கியிருக்கீங்க, 47 லட்சம் ஆகும்போது உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் கொடுத்துரும். இந்த 47 லட்சத்தி சில்லற அலர்ட் கொடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸோட அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மாதிரி. இப்போ பாருங்கள், 45,26,345 ரூபா கரண்ட் ப்ரைஸ் பிட்காயின் இருக்குது. ஸோ இந்த பிட்காயினோட இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ 2% ப்ராஃபிட் அதோட ஏறுனா, அதாவது 45 லட்சத்தில் எக்ஸ்ட்ரா 2% ஏறுனா ப்ரைஸ் ஹையானா 41 லட்சமாக இருக்கும். ஸோ அதில் 5% ஏறினா 47 லட்சமாக இருக்கும். ஸோ அதோட 10% ஏறினா 49 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோராயமாக கொடுத்துருவாங்க, இவ்வளோக்கு ஏறும் அப்படின்னு. இப்போ நீங்கள் 45 லட்சத்தில் வாங்கியிருக்கீங்க பிட்காயின், 45 லட்சத்தில் ஒரு 100 ரூபாயோ 200 போட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10% வந்து அலர்ட் கொடுக்கணும், எவ்வளோ ஏறின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த கரண்ட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு 10% கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே அமௌண்ட் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் எ ப்ரைஸ் அலர்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக இப்போ கிரியேட் எ ப்ரைஸ் அலர்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ப்ரைஸ் அலர்ட் கிரியேட்டட்னு வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த 49 லட்சத்தில் வந்து தொடரும்போது, பிட்காயின் 49 லட்சத்தை தொடரும்போது உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அலர்ட் கொடுக்கும். ஸோ 49 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ப்ரைஸ் ட்ராப்புக்கும் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 45 லட்சமாக இருக்குது. இப்போ வந்து அதில் 2% கம்மியான 44 லட்சம், 5% 43. ஸோ 10% வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா 40 லட்சத்துக்கு கீழே போகும்போது நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த -10% கொடுத்துட்டு கிரியேட் எ ப்ரைஸ் அலர்ட் கொடுத்துட்டேன்னா எப்போ வந்து பிட்காயின் 45 40 லட்சத்துக்கு கீழே போதோ ஸோ அப்போ எனக்கு ஒரு ப்ரைஸ் அலர்ட் வந்துடும். ஸோ இது வந்து நம்ம அந்த டைமில் ப்ரைஸ் கம்மியாகுது, அப்போ நம்ம வாங்கி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இதில் இருக்கிற எல்லா காயினுக்குமே இந்த ப்ரைஸ் அலர்ட் வந்து சப்போர்ட் ஆகும். ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வர போகிறீங்க, சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வர போகிறீங்க, ஹோம் போர்ட்ஃபோலியோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வர போகிறீங்க, ஸ்க்ரோல் பண்ண போகிறீங்க, ஹிஸ்ட்ரிக்கு கீழே ப்ரைஸ் அலர்ட் இருக்கும், போய் கிரியேட் எ ப்ரைஸ் அலர்ட் கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய காயினை சர்ச் பண்ண போகிறீங்க. சர்ச் பண்ணோடனே
அதை வந்து நீங்கள் கூடும்போது அலர்ட் வேணுமா இல்லை குறையும் போது அலர்ட் வேணுமா, ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு கிரியேட் ஏ ப்ரைஸ் அலர்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த ப்ரைஸ் அலர்ட் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் போயிடும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அழிக்கணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும், டெலிட் காட்டும். ஸோ டெலிட் பண்ணால் டெலிட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான், இது வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது பாயிண்ட் சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் சொன்ன மாதிரி, ஒரு காயினை ஆட்டோமேட்டிக்காக எப்படி பை பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் காயின் இல்லை வந்து ரிபிள், இப்போ நான் ரிபிள் தான் வாங்கியிருக்கேன். ஸோ 6100 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், ரிபிள் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரிபிளை வந்து நான் ஒன்ஸ் வந்து நான் தெரியாமல் நல்ல ப்ரைஸாக இருக்கும்போது நான் விற்கலை, இல்லை நல்ல ப்ரைஸாக இருக்கும்போது நான் வாங்கணும், ரொம்ப கம்மியாக இருக்கும்போது வாங்கணும், நான் நல்ல ப்ரைஸாக இருக்கும்போது விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் சிம்பிளாக ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நம்ம நார்மலாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பையில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் எல்லா காயினுக்கும் ஒரே சேம் ப்ரொசீஜர் வரும், நான் சொல்லிடுறேன், ஃபஸ்ட் நான் இதில் காட்டிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த காயின் நான் பை பண்ண போகிறேன். இப்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா 77 ரூபாயாக இருக்குது. ஸோ இப்போ வந்து 77 ரூபா இருக்கும்போது நான் பை பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து இப்போவே இன்ஸ்டண்ட்டாக பை பண்ணாலும் பை பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குன்னு வைங்க. ஸோ சரி ஒரு 1000 ரூபா இருக்குன்னு கணக்கு வச்சுக்கோம், 1000 ரூபா கணக்கு வச்சுக்கோம். ஸோ இந்த 1000 ரூபா இருக்குது. இப்போ நான் இதை இன்ஸ்டண்ட்டாக கொடுத்தேன்னா உடனே இந்த கரண்ட் ப்ரைஸில் வந்து எனக்கு பை ஆயிரும். ஸோ அப்படி எனக்கு வேணாம், அந்த கரண்ட் ப்ரைஸை விட வந்து எனக்கு கீழே குறைஞ்சு நான் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் பக்கத்தில் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லிமிட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்துங்க லிமிட் ஆர்டர். ஸோ இந்த லிமிட் ஆர்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 ஆர்டருக்கு வந்து இவ்வளோ காட்டும். ஸோ பார்த்துக்கோங்க. ஆனால் உங்களுடைய பேலன்ஸ் வந்து 1000 ரூபா இருக்கணும், அக்கௌண்ட் அந்த உங்களுடைய வாலெட்டில் இருக்கணும். வாலெட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய்க்கு உண்டான அமௌண்ட்டை காட்டும். 1000 ரூபா இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த 1000 ரூபா எந்த இதுவுமே காட்டாது, உங்களுக்கு நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் இந்த டைமில் ரேட்டு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை வாங்காது. ஸோ அது நீங்கள் அந்த அமௌண்ட் இருக்கணும். ஸோ இப்போ வந்து 77 ரூபா கரண்ட் ப்ரைஸாக இருக்குது. இது 10% போச்சுன்னா மைனஸ்லேருந்து இறங்குச்சுன்னா 69 ரூபாயில் வந்து வாங்குற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ இப்படி வாங்குற மாதிரி செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஐஎன்ஆர் அமௌண்ட் 1000 ரூபா உங்களுடைய வாலெட்டில் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய வேலிடிட்டி டேட்டு, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் குறைஞ்சிரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது 69 ரூபாய் இருக்கும்போது வாங்கிடும், ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணிடும். இல்லை அப்படின்னா 7 டேஸ், அதாவது 7 நாளைக்குள்ளே குறைஞ்சிரும், உங்களுக்கு ஒரு இது இருக்கும், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டு தான்டா இருக்குது, அப்போ இன்னும் இதை விட குறையும் அப்படின்னா 7 நாளைக்குள்ளே வந்து அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 69 ரூபா கூட இறங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ 7 நாளைக்குள்ள கொடுத்துரும் அப்படின்னா அந்த 69 ரூபா எப்போ வருதோ, இந்த ப்ரைஸ் வந்து எப்போ இறங்குதோ கரண்ட் ரேட்டில், ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த அமௌண்ட்டுக்கு அது பை பண்ணிடும், நம்ம செட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அதை அப்படியே பை பண்ணிடும். ஸோ அப்போ வந்து நம்ம ராத்திரி முழிச்சு கிடந்து நம்ம வாங்கணும் அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் பைக் உண்டான ஆப்ஷன். ஸோ சேலில் வந்து எப்படா ஈஸியாக வேறு மாதிரி சொல்லியிருந்த சேல் எப்படி பண்ணலாம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக சேல் ஆகிக்கிறோமோ கேட்குறீங்க, கரெக்ட் தான். சேல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் சேலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களை நார்மலாக நீங்கள் உங்களுடைய டோட்டல் பேலன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு சேல் ஆகிடுது, இன்ஸ்டன்ட் சேல். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலில் வந்து 3 வகையான இது கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட் ஆர்டர் வந்து உடனே சேல் ஆயிரும். ஸோ மார்க்கெட் ஆர்டருங்கிறது அந்த மார்க்கெட் ப்ரைஸில் உள்ள பெஸ்ட் ப்ரைஸ், அதாவது இன்னைக்கு இப்போ பெர் டேக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 74 ரூபாவில் 75 ரூபாவில் நிற்கிது, இன்னைக்கு ஒரு நாள் 79 ரூபா போயிட்டு வருது அப்படின்னா அந்த 79 ரூபா போதும் ஆட்டோமேட்டிக்காக சேல் ஆயிரும். ஸோ இந்த மார்க்கெட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஏன்னா அது எப்போ வந்து ஹை ப்ரைஸ் ஆகுதோ அப்போ விற்கும். ஸோ அதனால் மார்க்கெட் ஆர்டரை முக்கால்வாசி தவிர்த்துக்காங்க, லிமிட் ஆர்டரே கொடுங்க. லிமிட் ஆர்டருங்கிறப்ப வந்து நம்மளுடைய என்ட்ரி பண்ணிக்கலாம். டோட்டலாக இப்போ எனக்கு 100 நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25% காயினை விற்கணும், 50% காயினை விற்கணும்னா உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் என்ட்ரி பண்ணோடனே அது எவ்வளோ காயினை விற்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோராயமாக மேலே எவ்வளோ காட்டிடும். ஸோ நான் 50% அமௌண்ட் சொல்லி காட்டுறேன், லிமிட்னு கொடுத்துட்டேன், செட் லிமிட் ப்ரைஸ்னு கொடுத்துட்டேன். இது வந்து சேலுக்கு உண்டானது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 76 ரூபா கரண்ட் ப்ரைஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10%, அதாவது ஹை ப்ரைஸில் போச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 84 ரூபாவில் சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 24 மணி நேரமோ இல்லை 7 நாளோ வச்சு நான் ப்ரிவியூ சேல் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இதாயிரும். ஸோ நான் ப்ரிவியூ சேல் ஒரு வாட்டி கொடுத்து காட்டுறேன். நான் இப்போ காயின் கம்மியாக இருக்கனால அந்த சேல் வந்து ப்ரிவியூ சேல் கொடுத்தாகும். ஸோ பாருங்கள் இப்போ ப்ரிவியூ சேல் கொடுத்துட்றேன். ப்ரிவியூ சேல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்துடும். ஸோ டோட்டலாக சேல் எக்ஸ்ஆர்பி இவ்வளோ, அமௌண்ட் பேயபிள் 3747 ரூபாய் வந்து இந்த 44 எக்ஸ்ஆர்பிக்கு அட் சேல் ப்ரைஸ் 84 ரூபாவில் சேல் பண்ணால் 44 எக்ஸ்ஆர்பிக்கு 3544 ரூபா பெய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துருவோம். சேல்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அமௌண்ட் வந்து இதாயிரும்,
ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை, எப்போ வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு வந்து எப்போ அந்த ஒன்ஸ் வந்து அந்த இதை ஹிட் பண்ணுதோ, அந்த 84 ரூபாயை ஹிட் பண்ணுதோ அப்போ தான் நீங்கள் வந்து இது முடியும். ஸோ இந்த ஆர்டர் நான் எதிராடா போய் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு காயினுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆர்டர் அண்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் அண்ட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுதான் தான் ஆர்டருக்கு உண்டானது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் சொல்லிட்டு இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. ஸோ வந்து ஒன்ஸ் எப்போது உங்களுக்கு 84 ரூபா வந்து ரீச் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு இது கம்ப்ளீட்டட்னு சொல்லி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் செல் ப்ரைஸ் 76 ரூபாவில் இருக்குது. நமக்கு எப்போ லிமிட் ப்ரைஸில் எப்போ 84 ரூபா வருதோ அப்போ தான் வந்து இது பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் டெல் பண்ணி விடுக்கலாம். டெல் பண்ணால் அவனுக்கு பழைய மாதிரி அதே காயின் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மேனுவலாக பண்ணாலும் மேனுவலாக பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு தோராயமாக நீங்கள் வந்து கரெக்டான பை டைம் ப்ரைஸ் டைம் தெரியல அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயின் இதாகிடுச்சு. ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போ க்ரியேட் பண்ணோம், எப்போ பை பண்ணோம், எப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பழைய மாதிரி எனக்கு வந்துச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது அவ்வளோதான், சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அது எது சேமாகவே இருக்குது. ஸோ இவ்வளோதான், சிம்பிளாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய சூப்பரான வசதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு எப்பயுமே CoinSwitchல மேலே வர மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது சம்மந்தமாக எந்த ஒரு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம குரூப்லேயே வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ரைவேட்டாக வேணாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நான் உடனே இந்த வீடியோக்கிலேயே நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நான் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். See you.